வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிப்ரவரி மாதம் விவசாய காப்புறுதி மாதமாக பிரகடனம். நிபா வைரஸ் தொடர்பில் அச்சம் கொள்ள தேவையில்லை என சுகாதார அமைச்சு அறிவிப்பு. நாட்டில் 79 இளவயது கர்ப்பம் தொடர்பில் முறைப்பாடு. உலக சந்தையில் தங்கத்தின் விலை மேலும் அதிகரிப்பு. நாட்டில் அதிகரிக்கும் வாகன திருட்டுக்கள் தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். கனடாவில் தங்கியுள்ள ஏதிலிகளுக்கு விசேட அறிவிப்பு. 1.5 மாத குழந்தையை விற்பனை செய்த தம்பதியினர் உட்பட 8 பேர் கைது. சீனாவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 11 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றம். சீமானுடன் கைகோர்ப்பதற்கு நடிகர் விஜய் நடவடிக்கை. 2026ஆம் ஆண்டுக்கான முதலாம் தரத்திற்கு மாணவர்களை பாடசாலைகளில் அனுமதிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் முதலாம் தரத்திற்குரிய பாடத்திட்டத்தை இவ்வாண்டு முதல் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இவ்வாண்டிற்கான முதலாம் தரத்திற்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்ளும் தேசிய விழா ஆத்துருகிரிய குணசேகர வித்தியாலயத்தில் இன்று காலை கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது. இதேவேளை வளமான நாட்டிற்குள் வளமான கல்வியை பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். முதலாம் தரத்தில் இணையும் பிள்ளைகளுக்கு வாழ்த்துச் செய்தி ஒன்றை விடுத்துள்ள பிரதமர், எந்தவொரு பிள்ளையினதும் கல்வி பெற்றோரின் பொருளாதாரத்தில் தீர்மானிக்கப்படக்கூடாது என தெரிவித்துள்ளார். கல்வியில் இருந்து எந்தவொரு பிள்ளையும் புறக்கணிக்கப்படாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே 6ஆம் தர புதிய கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவது அடுத்த ஆண்டிற்கு ஒத்தி வைக்கப்பட்டாலும் அதன் மூலம் எந்தவொரு மாணவருக்கும் அநீதி ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை எனவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாட்டிற்கான புதிய அரசியலமைப்பு ஒன்றை வடிவமைக்கும் செயற்பாட்டின் போது அனைவரையும் உள்ளடக்கிய வெளிப்படையான மற்றும் பங்கேற்பு செயல்முறையை உறுதி செய்ய வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒன் டெக்ஸ் இனிஷியேட்டிவ் அரசியலமைப்பு சீர்திருத்த உரையாடலுக்கான இயக்கத்தினால் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் இக்கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. மறுமலர்ச்சி யுகத்தை கட்டி எழுப்புவதற்காக ஒரு புதிய அரசியலமைப்பை நிறைவேற்றிக் கொள்ளல் அத்தியாவசியமான ஒரு முன் தேவை என்பதையும் தமது இயக்கம் உறுதியாக நம்புவதாக அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளது. எனினும் ஒரு புதிய அரசியலமைப்பை நிறைவேற்றிக் கொள்ளல் நாட்டிற்கு ஒரு முக்கியமான சவால் என தெரிவித்துள்ள அந்த இயக்கம் இந்த முயற்சியில் அனைவரையும் உள்ளடக்கி அனைவரினதும் பங்கேற்பை உறுதி செய்யும் சீர்திருத்த செயல்முறையை உறுதி செய்வதும் அரசாங்கத்தின் கடமை என தெரிவித்துள்ளது. பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு எதிரான முறைப்பாட்டின் அடுத்த விசாரணை தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கை ஜூலை மாதம் 30ஆம் தேதி நடத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை கொழும்பு தலைமை நீதிபதி முன்பு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்றைய விசாரணைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட மேலும் 3 சந்தேக நபர்கள் முன்னிலையாகியிருந்தனர். விசாரணையின் போது வழக்கு தொடர்பான சட்ட ஆலோசனை இதுவரை பெறப்படவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்ததை அடுத்து விசாரணை ஜூலை 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அடுத்த நீதிமன்ற விசாரணைக்குள் சட்ட ஆலோசனையின் நிலை குறித்து நீதிமன்றத்திற்கு அறிவிக்க வேண்டும் எனவும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் உள்ள விவசாய காப்புறுதி சபையினால் விவசாயிகளுக்கான காப்புறுதி மாதம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி நெல், மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், சோயா, அவரை, மிளகாய் உள்ளிட்ட அனைத்து பயிர்களுக்கும் வறட்சி, வெள்ளம், காட்டு யானைகள், பூச்சி தாக்கம், தீ விபத்துக்கள், நோய்கள் மற்றும் பீடைகளினால் ஏற்படும் அனைத்து சேதங்களுக்கும் காப்புறுதி பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும். குறைந்த தவணை கட்டணத்தை செலுத்தி பெற்றுக்கொள்ளும் இக்காப்புறுதி திட்டங்களின் மூலம் இயற்கை அனர்த்தங்கள் உள்ளிட்ட பயிர் சேதங்களுக்கு இழப்பீடு பெற்றுக்கொள்ள முடியும். கௌப்பி, பாசிப்பயறு, உளுந்து, குரக்கன், நிலக்கடலை, எள், கொள்ளு ஆகிய பயிர்களுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 60,000 பெற்றுக் கொள்வதற்கு செலுத்த வேண்டிய தவணை கட்டணம் காப்புறுதி தொகையில் 7 வீதமாகும். இது தவிர சர்க்கரை வள்ளி, மரவள்ளி, பால் கிழங்கு, பீட்ரூட், கோவா, கேரட், லீக், சிறிய வெங்காயம், கத்தரி, வெண்டை, அவரை, குடைமிளகாய்,
மிளகாய், தக்காளி, பாகற்காய், பூசணி ஆகிய பயிர்களுக்கு ஏக்கருக்கு காப்புறுதி தொகையில் 7% செலுத்துவது போதுமானதாகும். அத்துடன் சர்க்கரை வள்ளி செய்கையில் ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் காப்புறுதி பாதுகாப்பை பெறுவதற்கு செலுத்த வேண்டிய காப்புறுதி தவணை கட்டணம் 7,000 ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இஞ்சி, மஞ்சள், கருவா, மிளகு, அன்னாசி, பப்பாளி மற்றும் வாழை பயிர்ச்செய்கைகளுக்கு மிகச் சலுகை அடிப்படையிலான தவணை கட்டணங்களின் கீழ் காப்புறுதி பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்காக கவர்ச்சிகரமான காப்புறுதி திட்டங்களை விவசாய காப்புறுதி சபை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டங்களில் பங்களிப்பு செய்து பயிர் சேத அபாயங்களை குறைத்துக் கொள்ளுமாறு விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை விவசாயிகளிடம் கோரியுள்ளது. அத்துடன் இது தொடர்பான மேலதிக விவரங்களை விவசாய காப்புறுதி சபையின் தலைமை அலுவலகம் மற்றும் நாடு முழுவதும் அமைந்துள்ள மாவட்ட அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பரவி வரும் நிபா வைரஸ் குறித்து இந்நாட்டு மக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். குறித்த வைரஸ் தொடர்பாக இந்நாட்டு சுகாதார பிரிவினர் தீவிர அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிபா வைரஸ் என அழைக்கப்படும் இந்த வைரஸ் ஆசிய பிராந்தியம் ஊடாக பரவக்கூடும் என தெரியவந்துள்ள நிலையில் ஆசிய பிராந்தியத்தின் பல நாடுகள் இது குறித்து அதிக கவனம் செலுத்தியுள்ளன. குறிப்பாக தாய்லாந்து, சிங்கப்பூர், ஹாங்காங் மற்றும் மலேசியா ஆகிய நாடுகள் அதிகாரிகள் இது தொடர்பாக விமான நிலைய பரிசோதனைகளையும் ஆரம்பித்துள்ளனர். இந்த நோய் வௌவால்கள் மற்றும் பன்றிகள் போன்ற விலங்குகளிடம் இருந்து தொற்றும் ஒரு வைரஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதன் இறப்பு விகிதம் 40 முதல் 75% வரை காணப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நிபா வைரஸ் மனிதரிடம் இருந்து மனிதருக்கு பரவக்கூடியது என்றாலும் இதன் கடத்தல் மிக குறைந்த அளவிலேயே இடம்பெறுவதாகவும் ஆசிய பிராந்திய நாடுகளைப் போன்றே இலங்கையும் இந்த வைரஸ் தொடர்பாக அவதானம் செலுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள பிரதி அமைச்சர் எனினும் இது குறித்து எவ்வித அச்சமும் கொள்ள தேவையில்லை எனவும் அறிவித்துள்ளார். உரக்கஸ் மாங்காந்திய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்த சுமார் 80 லட்சம் ரூபாய் பெறுமதியான கார் ஒன்றை திருடியமை தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்திருட்டுச் சம்பவம் கடந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இடம்பெற்றிருந்தது. இதற்கமைய நேற்று அதிகாலை கொஸ்பேப பிரதேசத்தில் வைத்து சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபரிடமிருந்து 6 கிராம் 235 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் குறித்த கார் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சந்தேக நபர் யாட்டகல உரக்கஸ் மாங்காந்திய பகுதியைச் சேர்ந்த எனவும் இவர் 44 வயதுடையவர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது எல்பிட்டிய மற்றும் பத்தேகம போலீஸ் பிரிவுகளில் 2 மோட்டார் சைக்கிள்களை திருடியமை, ஹோமாகம போலீஸ் பிரிவில் 2 மோட்டார் சைக்கிள்களை திருடிய குற்றங்களுடன் தொடர்புடையவர் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இதேவேளை முச்சக்கர வண்டிகளை கொள்ளையிட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்கள் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி பிலியந்தல போலீஸ் பிரிவில் உள்ள சுமார் 14 லட்சம் ரூபாய் பெறுமதியான முச்சக்கர வண்டி ஒன்றை கொள்ளையிட்ட குற்றத்துடன் தொடர்புடைய இந்த 4 சந்தேக நபர்களும் நேற்று முற்பகல் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவின் உத்தியோகத்தர்கள் குழுவினால் இரத்மலானை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் 23 முதல் 28 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் அதிகரித்து செல்லும் வாகன திருட்டுக்கள் தொடர்பில் பொதுமக்கள் தமது வாகனங்களை பாதுகாத்துக் கொள்வது தொடர்பிலும் அவதானத்துடன் செயற்படுமாறு போலீசார் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர். 12 வயதிற்குட்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு சமூக ஊடகங்களுக்கான அணுகலை கட்டுப்படுத்துவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பில் ஏற்கனவே கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். 12 வயதிற்குட்பட்ட பிள்ளைகள் கைபேசி பயன்பாட்டை முழுமையாக நிறுத்த வேண்டும் என அரசாங்கம் ஏற்கனவே முன்மொழிந்துள்ள நிலையில் அதற்கு இணையாக சமூக ஊடக பயன்பாட்டையும் தடை செய்வது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. உலகின் பல நாடுகள் பாடசாலை மாணவர்களுக்கு சமூக ஊடக பயன்பாட்டை தடை செய்ய சட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பில் அரசாங்கமும் அவதானம் செலுத்தியுள்ளதாக அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். இதேவேளை 2025ஆம் ஆண்டில் மாத்திரம் சிறுவர்கள் தொடர்பான 10,455 முறைப்பாடுகள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. அவற்றுள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்தின் கீழ் 8,514 முறைப்பாடுகளும் அதன் நேரடி எல்லைக்குள் வராத 1,941 முறைப்பாடுகளும் உள்ளடங்குவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய கடந்த ஆண்டு மாத்திரம் 545 பாலியல் துன்புறுத்தல்களும் 231 பாரதூரமான பாலியல் துஷ்பிரயோகங்களும் 79 இளவயது கற்ப முறைப்பாடுகளும் 3 கருக்கலைப்பு சம்பவங்களும் 9 சிறுவர் திருமணமும் 38 பாலியல் வல்லுறவும் 150 சிறுவர்களுக்கு எதிரான சைபர் வன்முறைகளும் 20 தற்கொலை முயற்சி தொடர்பான முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர
பிறப்புச் சான்றிதழ் இல்லாத பிள்ளைகள் தொடர்பாக 42 முறைப்பாடுகளும் 5 வயதிற்குட்பட்ட பிள்ளைகளை கைவிட்டுவிட்டு பெற்றோர் வெளிநாடு சென்றமை தொடர்பாக 9 முறைப்பாடுகளும் கடந்த ஆண்டு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. வரலாற்றில் முதன்முறையாக உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $5,500 அமெரிக்க டாலர் எல்லையை தாண்டியுள்ளது. இதற்கமைய இன்று அதிகாலை ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $5,579 அமெரிக்க டாலர்களாக காணப்படுகின்றது. ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $5,164 அமெரிக்க டாலர்களாக ஏற்கனவே காணப்பட்டது. அமெரிக்க டாலரில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை காரணமாக உலகம் முழுவதும் உள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் மத்திய வங்கிகள் தங்கத்தில் முதலீடு செய்வதும் கையிருப்புகளை சேகரிப்பதும் தங்கத்தின் விலை தொடர்ந்தும் அதிகரிப்பதற்கு காரணம் என வெளிநாட்டு ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 2 மாதத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இத்தேர்தலில் 4 முனை போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன்படி ஆளும் கட்சியான திமுக தலைமையில் ஒரு அணியும் எதிர்க்கட்சியான அதிமுக தலைமையில் மற்றொரு அணியும் தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி என்ற நிலையும் நீடிக்கின்றது. திமுக தனது கூட்டணியை கடந்த சட்டசபை தேர்தலில் இருந்தது போல வலுவாக வைத்துள்ளது. எவ்வாறாயினும் ஆட்சியில் பங்கு தருவோம் என்ற வாக்குறுதியுடன் கூட்டணி கதவை திறந்து வைத்திருந்த தமிழக வெற்றிக் கழகத்தில் இதுவரை எவரும் இணையவில்லை. இதனால் வீட்டுக்கு ஒரு ஓட்டு என மாற்றி யோசித்த தமிழக வெற்றிக் கழக தலைமை 40% வாக்குகள் வரை கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது நெருங்கிய திரைத்துறை நண்பர் ஒருவர் மூலம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனடாவில் மே மாதம் முதல் ஏதிலிகளுக்கும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கும் மருத்துவ கட்டணம் தொடர்பில் ஒரு புதிய விதி அறிமுகமாக உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மே மாதம் 1ஆம் தேதி முதல் கனடாவில் வாழும் ஏதிலிகளும் புகலிட கோரிக்கையாளர்களும் மருத்துவ கட்டணங்களில் ஒரு பகுதியை செலுத்த வேண்டியுள்ளது. பல் மருத்துவம், கண் மருத்துவம் மற்றும் பிசியோதெரப்பி போன்ற சிகிச்சைகளுக்கான கட்டணங்களில் 30% ஒவ்வொரு மருந்து சீட்டுக்கும் $4 செலுத்த வேண்டியிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விதியினால் ஏதிலிகளுக்கும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கும் சிகிச்சை கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் அல்லது மருத்துவ உதவி கிடைக்காமல் போக வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 1.5 மாத குழந்தையை இந்திய மதிப்பில் 3,80,000 ரூபாய்க்கு விற்பனை செய்த குற்றச்சாட்டில் சென்னை காசிமேட்டைச் சேர்ந்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த தம்பதிக்கு ஏற்கனவே 3 குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் மற்றொரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இதனை அடுத்து தண்டையார்பேட்டையைச் சேர்ந்தவர் மூலம் அந்த குழந்தையை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த குழந்தையில்லா தம்பதிக்கு கடந்த 19ஆம் தேதி விற்றதாக காசிமேடு போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பெற்றது. இந்நிலையில் குழந்தையை விற்ற, வாங்கிய, விற்பனை செய்வதற்கு உதவியவர்கள் என 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த குழந்தை அரச காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மியன்மாரின் எல்லைப் பகுதியில் ஆயிரக்கணக்கானவர்களை கடத்திச் சென்று அவர்களை அடிமைகளாக வைத்து இணைய மோசடிகளில் ஈடுபடுத்தி வந்த பிரபல குடும்பத்தைச் சேர்ந்த 11 உறுப்பினர்களுக்கு சீன அரசாங்கம் மரண தண்டனை நிறைவேற்றியுள்ளது. மியன்மாரின் ஷான் மாநிலத்தில் உள்ள கோகாங் பிராந்தியத்தில் இந்த மோசடி மையங்கள் இயங்கி வந்துள்ளன. குறித்த குடும்பம் அப்பகுதியில் மிகச் செல்வாக்கு மிக்க ஒரு மாஃபியா கும்பலாக செயற்பட்டு வந்துள்ளது. இவர்கள் சீன குடிமக்களை குறிவைத்து தொலைபேசி மற்றும் இணையம் ஊடாக பல கோடி ரூபாய் மோசடிகளை செய்துள்ளது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இக்கும்பல் சட்டவிரோத ஆயுத குழுக்களை பராமரித்தல் மற்றும் கொலை சம்பவங்களில் ஈடுபடுத்தல், வேலைவாய்ப்பு தருவதாக கூறி ஆயிரக்கணக்கான சீன மற்றும் ஏனைய நாட்டு இளைஞர்களை கடத்திச் சென்று மோசடி மையங்களில் கட்டாயப்படுத்தி வேலை வாங்குதல், இலக்குகளை அடையாத ஊழியர்களை சித்திரவதை செய்தல் மற்றும் மறைத்து வைத்தல் முதலீட்டு மோசடிகள் மூலம் சீனாவிற்குள் பாரிய பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தி இருந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் சீன அரசாங்கம் மியன்மார் இராணுவ அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்ததைத் தொடர்ந்து இக்குடும்பத்தின் முக்கிய உறுப்பினர்கள் சீனாவிற்கு கடத்தப்பட்டு ஒப்படைக்கப்பட்டிருந்தனர். சீன நீதிமன்றில் இவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட விசாரணையில் இவர்களது குற்றங்கள் மனிதாபிமானமற்றவை எனவும் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலானவை என்பதும் நிரூபிக்கப்பட்டது. இதனை அடுத்து வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் குறித்த குடும்பத்தின் தலைவர்கள் உள்ளிட்ட 11 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மியன்மார், லாவோஸ் மற்றும் கம்போடியா போன்ற நாடுகளில் இயங்கும் இவ்வாறான மோசடி மையங்களை வேரோடு அழிப்போம் என சீனா அறிவித்துள்ளது. இந்த மரண தண்டனை நிறைவேற்றம் எல்லை தாண்டிய குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு விடுக்கப்பட்ட மிக கடுமையான எச்சரிக்கை எனவும் அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.